ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இந்த கோர்ஸில் எதை பற்றி படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோம், டயாலிசிஸ் மிஷின் அதாவது அதோட எக்யூப்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், பேஷண்ட்டை எப்படி மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த கோர்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரியும் 1 இயர்க்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும், மினிமம் 50% மேலே மார்க் இருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் டைப்பில் தான் இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 3 lakh வரைக்குமே வரும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ரிசர்ச், எம்எஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி இன் ரீனல் சயின்ஸ், எம்டெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயாலிசிஸ், பிஹெச்டி இன் மெடிக்கல் ஆர் ஹெல்த் சயின்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எந்த மாதிரியான ப்ரைவேட் ஜாப் போகலான்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் டெக்னீஷியன், டயாலிசிஸ் நர்ஸ், பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், டயாலிசிஸ் யூனிட் கோஆர்டினேட்டர், மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், நெப்ரோலஜி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் ரிசர்ச் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட் ட்ரைனர், பேஷண்ட் கேர் கோஆர்டினேட்டர், இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் எந்த மாதிரி போகலான்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் டெக்னீஷியன் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ்ட், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், நர்ஸ் இன் ரீனல் கேர் யூனிட்ஸ், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர், டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஸ்டாஃப், இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் போக எந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆர்ஆர்பி, இந்த மாதிரியான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.